ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங்கில் ஒரு டாபிக், அதாவது டிஎன்பிசியில் கண்டிப்பாக ஒரு கொஷின் டைஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த வீடியோவில் டைஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். டைஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டைஸ் ஒன்று, ஆர்டினரி டைஸ் ஒன்று. ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா அதோட ஆப்போசிட் சம்மு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணோம்னா 7 வரணும். ஓகேவா? அதாவது ஸ்டாண்டர்ட் டைஸ்னா அதோட ஆப்போசிட் சம் 7 வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 இருக்கு. இங்கே 6 4 5. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு 5, 3க்கு 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம்மு நமக்கு 7 வரும். அப்படி இருந்தது அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்படி இல்லை அப்படின்னா அது ஆர்டினரி டைஸ். ஓகேவா? இதில் 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா 2 பிளேஸ் வேல்யூ சேமாக இருக்கிறது. இப்போ 2 டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற பிளேஸில் 5ன்றது காமனாக இருக்கு. 3க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 1. அதாவது மேலே 2 ஈக்குவலாக வந்துருச்சு. 5க்கு 5 வந்துருச்சு. இப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 1. இப்படி நம்ம டைரக்டாகவே சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் வேல்யூ மாறி இருக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைஸில் 4 டாப்பில் இருக்கு. அடுத்த டைஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரண்ட் பிளேஸில் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஏதாவது ஒரு டைஸை அதோட பொசிஷனுக்கு நம்ம மாற்றிக்கணும். இப்போ இந்த நாளை நான் கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 இங்கே வந்துடும், இந்த 2 இங்கே வந்துடும். அப்போது இந்த இடத்துல 4 வந்துடும், இந்த இடத்துல 3 வந்துடும், இந்த இடத்துல 2 வந்துடும். இப்போ இங்கேயும் இருக்கிற வேல்யூ சேம் ஆயிடுது. அப்போது 6க்கு ஆப்போசிட் 3, 5க்கு ஆப்போசிட் 2. 4க்கு 4 வந்துருச்சா? 6க்கு ஆப்போசிட் 3, 5க்கு ஆப்போசிட் 2. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டைப் போகுமா? இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேஸ் வேல்யூ சேமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஃபர்ஸ்ட் டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1 3 இருக்குது, செகண்ட் டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1 3 இருக்குது. அப்போ இதோட ஆப்போசிட் இதுன்றது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். 2ஓட ஆப்போசிட் 6ன்றது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். இந்த ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் இதுன்றது டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நாங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டைப் 1 மாதிரியே தான் இருக்கு. 2 பிளேஸ் வேல்யூவும் சேமாக இருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட் 5, 6க்கு ஆப்போசிட் 1. என்ன கேட்டிருக்காங்க? 1ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6. நெக்ஸ்ட் சம் போமா? இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா 3ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இந்த 2 டைஸ்ல பாத்தீங்கன்னா 1 3 இருக்கு, காமன் ஃபேஸா இருக்கு. இது 1 3 இருக்கு. இப்போ 2ஓட ஆப்போசிட் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. ஆனா பிளேஸ் வேற இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு ரொட்டேஷன் பண்றோம். இப்போ 4 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும், இங்கே 2 வந்துடும், இங்கே 4 வந்துடும், இங்கே 3 வந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 டாப்லையுமே 3 வந்துருச்சு. அப்போது 1க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5ன்றது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3க்கு ஆப்போசிட் 6ன்றது நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 6க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இதில் 2 6 பொதுவாக இருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட் 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது 2ல் பார்த்தோம்னா இந்த 2ல் பார்த்தோம் அப்படின்னா 4 இங்கே இருக்கு, இதில் இங்கே இருக்கு. ஏதாவது ஒரு இதை நம்ம இதை ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ 2 இங்கே போயிடும்,
இங்கே 2 போயிடும், இங்கே வந்து 1 வந்துடும். இப்போ இங்கே 4 வந்துடுது. இப்போ 4 வந்து 2 பேஸ் ஈக்குவல் ஆயிடுது. அப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து 5, 6. அப்போ ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 1ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைஸும் லாஸ்ட் டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் பார்த்தோம்னா 2, 3 வந்து பொதுவாக இருக்குது. இதுலேயும் 2, 3 பொதுவாக இருக்குது. இப்போ 1ஓட ஆப்போசிட் வந்து 4ன்றது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். 1ஓட ஆப்போசிட் வந்து 4. நெக்ஸ்ட் இந்த சம்மில் நீல நிறத்தோட ஆப்போசிட் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இதில் பார்த்தீங்க 3வது 4வது டைஸில் பார்த்தீங்கன்னா ஊதா பச்சை ரெண்டுமே வந்து 2லேயும் பொதுவாக இருக்குது, ஊதாவும் பச்சையும். அப்போ நீல நிறத்தோட ஆப்போசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள். இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல 2, 5 பொதுவாக இருக்குது, 2லேயுமே 2, 5 பொதுவாக இருக்குது. இப்போ 3ஓட ஆப்போசிட் வந்து 4. இதே மாதிரி ஒவ்வொரு ரீசனிங் டாப்பிக்கா ப்ளஸ் மேக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் கான்செப்ட் வைஸாக வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ போட போகிறோம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு சொல்யூஷனோட போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.